அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த புனிதமுக்கிய ஜும்மா தினத்திலே அல்லாஹுவின் அழகிய பண்புகள் என்ற ஒரு தொடர் உரையை நாம் கேட்டு வருகிறோம். அவனுடைய பண்புகளை அறிந்து கொள்வதற்கு முன்னால் அவனுடைய வடிவமைப்பை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்பவன் ஒரு சூனியமானவன், உருவமே இல்லாதவன், ஒன்றுமே இல்லாதவன் என்ற ஒரு நம்பிக்கை தவறானது என்பதற்குரிய சில சான்றுகளை கடந்த வாரங்களில் நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக அல்லாஹுவை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது அல்லாஹ் சிரிப்பான், சில விஷயங்களை பார்த்து அல்லாஹ்வுக்கு சிரிப்பு வந்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இந்த சிரிப்புங்கிறது ஒரு காற்றுக்கு வருமா, கரண்ட் சக்திக்கு வருமா? சிரிப்பு என்று சொன்னாலேயே அது அந்த உடல் அமைப்பில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம், இதையெல்லாம் பார்த்து ஒரு மகிழ்ச்சியை காட்டக்கூடிய ஒரு அடையாளம் என்று விளங்கி வைத்திருக்கிறோம். அப்போ அல்லாஹ்வை உருவமற்றவன் சூனியமாக இருந்தால் அல்லாஹ் சிரிக்குவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல மாட்டாங்க. எப்போவெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் வெளியூர்லேருந்து யாராவது வருவார்களே ஆனால் அவங்களுக்கு யாராவது விருந்து அழைச்சிக்கிட்டு போங்க என்று சொல்வார்கள். அவங்க வீட்டில் வாய்ப்பு இருந்தால் அழைத்து கொண்டு போவார்கள். அப்போ வெளியூர்லேருந்து ஒருவர் வந்து விட்டார், அவங்க வீட்டில் அனுப்பி கேட்குறாங்க, எதுவுமே இல்லை, விருந்தாளிக்கு கொடுப்பதற்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த அல்லாஹ்வுடைய விருந்தாளியை நீங்கள் யாராவது அழைத்து செல்கிறீர்களா என்று கேட்குறாங்க. ஒருத்தர் நான் அழைத்து செல்கிறேன் என்று அழைத்து கொண்டு போகிறார். போகும் பொழுது வீட்டில் உள்ள நிலவரத்தை தெரியாமல் அழைத்து கொண்டு போய் விடுகிறார். வீட்டில் போய் கேட்டால், இது உணவு இல்லையே, நமக்கு இந்த குழந்தைக்கு உள்ள உணவு மட்டும்தானே இருக்கிறது, உங்களுக்கு எனக்கும் கூட உணவு இல்லையே, அப்போ இந்த குழந்தைக்கான உணவு மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கிறது, விருந்தாளிக்கு நம்ம எப்படி கொடுக்கறது என்று அந்த குடும்ப தலைவி அந்த சஹாபி பெண்மணி சொல்கிறார்கள். அப்போ இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆலோசனை செய்து அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட சொல்லி நான் அழைத்து கொண்டு வந்துட்டேன், அல்லாஹ்வுடைய விருந்தாளி இவர், அதனால் நம்ம எப்படி தான் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி, அப்போ இந்த குழந்தைகளுக்குரிய உணவை எடுத்து வை, அதை அவருக்கு கொடுப்போம், நான் அவரோட உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி உட்கார்ந்துக்கிறேன், உட்கார்ந்த உடனே நீ விளக்கை அணைத்து விட்டுரு, ஏதோ பரிமாறுற மாதிரி என்ன செஞ்சிரு, விளக்கு அணைத்து விட்டுரு, இருட்டில் உட்கார்ந்து நான் சாப்பிட்ற மாதிரி ஒரு நடித்து கொள்கிறேன், அவர் சாப்பிட்டுருவார், ஒரு ஆளுக்கு தான் போதுமானதாக இருக்கிறது. ரெண்டு பேரும் வெளிச்சத்தில் சாப்பிட்டாங்கன்னா அவர் சாப்பிட முடியாது. அதனால் ஒரு குழந்தைக்கு உள்ள உணவு தான் இருக்குன்னா ரெண்டு பேரும் சாப்பிட முடியுமா? ரெண்டு பேருக்கு போதாது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க அந்த விருந்தாளி கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அந்த விளக்கை அணைத்துட்டு இருட்டில் இவர் சாப்பிட்ற மாதிரி ஒரு நடிச்சுக்கிறாரு. அந்த விருந்தாளி சாப்பிட்றாரு. சாப்பிட்ட உடனே காலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் போகிறார். போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் செய்த அந்த செயல், நீயும் உன் மனைவியும் செய்த அந்த செயலை கண்டு அல்லாஹ் சிரிக்கிறான், சிரித்து விட்டான். லஹிக்கல்லாஹு லைலா, நேற்று இரவு அல்லாஹ்வே சிரிச்சிட்டான் சந்தோஷத்தில். எதுக்கு சிரிச்சான்? தனக்கு வறுமை இருந்தும் கூட, தனக்கு தேவை இருந்தும் கூட, தன்னை விட அடுத்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே, இப்படி நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்று ஒரு சந்தோஷம் ரொம்ப சிரிப்பும்ல. சிரிப்புங்கிறது பல சிரிப்பு இருக்கிறது. கேலியா சிரிக்கிறது, ஒருத்தன் ஆத்திரமுற்றுக்கு சிரிக்கிறது, பல மாதிரி திமுறா சிரிக்கிறதுலாம் இருக்கிறது. சந்தோஷ சிரிப்பு இது. அல்லாஹ்வுக்கு என்ன செய்கிறது, நம்ம அடியார்களில் இப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்களே, தனக்கு தேவையா இருக்கு, குழந்தைக்கு தேவையா இருக்கிறது, அந்த விருந்தாளிக்கு கொடுப்பது மாத்திரமில்லை, மனம் கோணாமல் அவர் சாப்பிடணும் என்பதற்காக வேண்டி ஒரு நடித்து இருட்டாக்கி சாப்பிட்ற மாதிரி காட்டி அவரை வயிறார சாப்பிட வச்சிருக்கிறாங்கன்னா, இப்படியான நன்மக்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு சிரிப்பு வருதுங்கிறாங்க. லஹிக்கன்னா சிரித்தான், லஹிக்கல்லாஹு லைலா, நேற்று இரவு அல்லாஹ்வே சிரித்து விட்டான் என்று சொல்லிவிட்டு அப்போ ஒரு வசனமும் அருளப்படுகிறது இவருக்காக வேண்டிய. யாருக்கு? அந்த எந்த ஒரு நபித்தோழர் விருந்து கொடுத்தாரோ
அவருக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்றான், யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் உலவுக்கான பிஹிம் ஹசாசா, தங்களுக்கு வறுமை இருந்தால் கூட தங்களை விட மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள், இப்படியானவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லி இவரை பாராட்டி அல்லாஹ் சிரித்தது மட்டும் இல்லாமல் அதை குரானில் ஒரு முத்திரையாக வசனமாகவும் அருளி நற்சான்று வழங்கி இருக்கிறான். அப்போ இதில் இதுக்கு பாயிண்ட் என்னன்னு கேட்டால், அல்லாஹ்வை பற்றி சந்தோஷப்பட்டு அப்படி பண்ணி சொல்லாமல் சிரிக்கிறான்னு சொன்ன நம்ம பாஷையில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், நம்ம அர்த்தத்தெல்லாம் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். நம்ம சிரிப்புக்கு என்ன அர்த்தம் வைத்திருக்கிறோமோ அப்படி தான் அந்த மக்கள் வழங்க வேண்டும். அப்போ அல்லாஹ் சிரித்தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதிலிருந்து, அப்போ அல்லாஹ்ங்கிறவன் முகம் இருக்குது, சிரிப்புண்டா என்ன அதுக்குன்னு நம்ம அர்த்தம் வச்சிருக்கிறோம். பல்ல காட்டுறப்போ சிரிப்புன்னு சொல்ல மாட்டோம். சிரிக்கிறதுக்குன்னு சொல்லி பல்லையும் காட்டுவாங்க, பல்ல காட்டாமல் வாயை மூடிக்கிட்டு கூட சிரிப்பாங்க. சிரிப்புங்கிறது முகத்தில் பல மாற்றங்கள் ஏற்படணும், எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் சிரிப்புன்னு சொல்லுவோம். ஒரு டாக்டர்கிட்ட போய் பல்ல இழிச்சு காட்டினா சிரிக்க சொல்ல மாட்டாங்க. பல்ல காட்டினா கூட அதுக்கு பேர் சிரிப்பு கிடையாது, புன்னகை சிரிப்பாங்க, அதை சிரிப்புமோ, பல்ல வெளியே தெரியாது. அப்போ சிரிப்பு என்பது ஒரு முகத்தில் ஏற்படக்கூடிய பல மாற்றங்களை வைத்து உடனே கணக்கு பண்ணி இது சிரிப்புன்னு நம்ம அர்த்தம் செஞ்சுருவோம். ஒருத்தர் சிரிக்கிறானா இல்லையான்னு எப்படி முடிவு பண்ணுவோம், ஒரு நிமிஷத்தில் அவ்வளோ கணக்கு போட்டுருவோம். கண் எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, அப்படி வாய் எப்படி இருக்குது, முகம் எப்படி செழிப்பாக இருக்குது, சுருங்கி இருக்குதா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இது சிரிக்கிறான் கோவப்படுறான்னு ஒரு மூளை முடிவு செஞ்சிருது. அப்போ இப்படியான பல அம்சங்களை கொண்டது தானே சிரிப்பு. இந்த சிரிப்பு அல்லாஹ்வுக்கு இருக்குன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், அல்லாஹ் சூனியம் ஒன்றுமில்லை உருவமற்ற இறைவன், அந்த கான்செப்ட் தப்பு. அது எப்படியோ அறியாமையினால் நம்ம மக்கள்கிட்ட நினைஞ்சிருச்சு, அது நுழைந்து விட்டது, அதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு தடவை சொல்கிறாங்க, 2 பேரை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். 2 பேரை பார்த்து அல்லாஹ் என்ன செய்கிறானா, சிரிக்கிறான். 2 பேர் யாருன்னு கேட்டால், ஒரு யுத்தம் நடக்கிறது அல்லாஹ்வுக்காக, மார்க் அடிப்படையில் மார்க்கம் அனுமதித்த முறையில் ஒரு புனித யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் ஒருத்தர் ஒரு நபித்தோழரோ நல்லவரோ கலந்து கொள்கிறார். எதிரணியில் உள்ளவர் என்ன செய்கிறாருன்னா இவரை கொன்றுறார். யாரை, அந்த முஸ்லீமான ஒரு நல்லடியாரை போர்க்களத்தில் கொன்று தான் நடக்கும், கொன்று விடுகிறார். கொன்ற உடனே இவருக்கு என்ன நிலைமை, அல்லாஹ்வுக்காக ஷஹீதாக இருந்தால் சொர்க்கம் தானே, அந்த உயிர் தியாகம் அல்லாஹ்வுக்காக இருக்குமே, ஆனால் அவருக்கு சொர்க்கம் கிடைத்து விடும். இவருக்கு என்ன கிடைக்கணும், நரகம் கிடைக்கணும். இவர் எதிர்த்து களம் வந்ததுக்காக நரகம் கிடைக்கணும், ஒரு நல்ல மனிதனை கொன்றதற்காகவும் டபுள் நரகம் கிடைக்கணும் இவருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்த கொலை செஞ்சார் இல்லையா, இவர் பிறகு திருந்தி இஸ்லாம் தான் நல்ல மார்க்கம்னு அறிந்து அவர் இஸ்லாத்தை ஏற்று அவர் ஒரு போருக்கு போய் அவர் கொல்லப்பட்டுறார். இப்போ அவர் எங்கே போகிறார், இப்போ சொர்க்கத்துக்கு போகிறார். இந்த 2 பேரையும் பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். இந்த கொலை செஞ்சாலும் சொர்க்கம், கொலை செய்யப்பட்டவருக்கும் சொர்க்கம், இப்படி ஏற்படுறதில்லை. இப்போ கொலை செஞ்சாலும் இவர் நரகம் தான் கிடைக்கணும், இவர் கொலை செய்யப்பட்டவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி, இவருக்கு சொர்க்கம் கிடைக்கிறது கரெக்டு. அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அவன் ஏற்பாடு தான் இது, அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது, அவன் செய்த ஒரு ஏற்பாடு அல்லாஹ்வுக்கே எப்படி சந்தோஷமாக இருக்குன்னு கேட்டால், இங்கே 2 பேர் சொர்க்கத்துக்கு பரம்பாடுறான்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு அதிசயமான ஒரு விஷயமா இருக்கும்ல. அல்லாஹ்வுக்கு எல்லாம் அதிசயம் கிடையாது, அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு இருக்கிறதுனால அதிசயம்னு கிடையாது. ஆனால் அல்லாஹ்வை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லும் பொழுது இந்த 2 மனிதர்களை பற்றி அல்லாஹ் சிரிக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது புகாரியில் 2826வது ஹதீஸில் இடம்பெறுகிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சொல்லித் தருவதற்காக அனுப்பப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஏன் சொல்லணும், அல்லாஹ் 2 பேருக்கும் சொர்க்கத்தை கொடுப்பான்ட்டு போயிடலாமே, இவருக்கும் சொர்க்கம் அவருக்கும் சொர்க்கம்னு போயிடலாம். அந்த விஷயத்தை சொல்வது மட்டும் அவங்க நோக்கம் இல்லை, இது அல்லாஹ்வுடைய தன்மையை புரிய அல்லாஹ் சொல்லி தரதுக்கு தான் வந்தாங்க. அல்லாண்டா யாருன்னு அறிவி தருவதற்கு தான் அவங்கள தேர்ந்தெடுத்து அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அவங்க சொன்ன ஒவ்வொரு அம்சமும் அப்படி தான் நம்ம அல்லாஹ் புரிஞ்சுக்கிறணும், நம்ம இஷ்டத்துக்கு புரியக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வை பற்றி எந்த மாதிரியெல்லாம் சொன்னார்களோ அது அப்படியே புரிந்து கொள்வது தான் அல்லாஹ்வை பற்றிய சரியான ஒரு புரிதலாக இருக்க முடியும். இப்படி ஒன்று இருக்குது. அதே மாதிரி மறுமை நாளில் சில சந்தர்ப்பங்களில் சிலரை பார்த்து அல்லாஹ்வை சிரிச்சிருவானாம். மறுமை நாளில் அல்லாஹ்வே என்ன செய்வான், சிலரை பார்த்துட்டு அவங்களோட தன்மையை பார்த்துட்டு அவனுக்கு சிரிப்பு வந்துடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்குறாங்க. அது என்ன விளக்குறாங்கன்னு கேட்டால், இப்போ அல்லாஹ் தீர்ப்புலாம் அளித்த பிறகு சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, நரகவாசிகள் நரகத்துக்கு போயிடுவாங்க. நரகத்துக்கு போனவர்கள்லையே பலதரப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க. அதாவது கொஞ்ச நாளுக்கு நரகத்துக்கு போகிறவங்க, பல மாதங்கள் நரகத்தில் இருக்கிறவங்க, பல வருடங்கள் நரகத்தில் இருக்கிறவங்க, அந்த டைம் முடிஞ்சு சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க.
அதாவது நிரந்தர நரகம்னு சிலர், அல்லாவை மறுத்தவனுக்கு கடைசி வரைக்கும் நரகம்தான். அல்லாவுக்கு ஷிர்க் வைத்தால் கடைசி வரைக்கும் நரகம்தான். ஷிர்க் வைக்காம சில பாவங்கள் செய்கிறான், தொழுவுறதுல, நோன்பு வைக்கிறதுல, தண்ணி அடிக்கிறது, இப்படி ஏதோ சில தவறுகள் செய்கிறான். அல்லாஹ் அதை மன்னிச்சுட்டான்டா அவன் நேர சொர்க்கத்துக்கு போயிடுவான். நரகத்துக்கு போக வேண்டிய அவன் மன்னிக்கிறது நம்ம கேட்க முடியாது. அல்லாஹ் நாடினால் இப்படியான ஒருத்தனை கூட மன்னித்து போட அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறலாம். மன்னிக்கலை என்று சொன்னால் இந்த தவறுக்கு எவ்வளவுன்னு அவன் நிர்ணயிக்கிறானோ அவ்வளவு காலம் நரகத்தில் இருந்து விட்டு அந்த டயம் முடிஞ்ச உடனே உன்ட்ட ஈமான் இருக்கிற காரணத்தினால் நீ சொர்க்கத்துக்கு போ. நரகத்துக்கு போவதில் நிரந்தர நரகத்தில் உள்ளவங்களுக்கு விதிவிலக்கு, அவங்க வர முடியாது. நிரந்தர நரகம் இல்லாமல் குற்றங்களுக்கு தக்கவாறு குறிப்பிட்ட காலக்கெடுவில் யாருக்கெல்லாம் நரகத்தை தீர்மானிச்சிருக்கிறானோ அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. இப்படி ஒன்று இருக்கிறது. இதுக்கிடையில் சில பேருக்கு சொர்க்கத்துக்கு அனுப்பாமல் நரகத்துக்கு அனுப்பாமல் வச்சுருப்பான்லாம். ஆராஃப்னு சொல்கிறது, அதாவது நடுவில் இருப்பாங்க, அவங்களுடைய சமமாக இருக்கும். இவனை இங்கேயும் அனுப்பல அங்கேயும் அனுப்பலாது. அந்த அளவுக்கு அல்லாவா ஒரு மார்க் போடுறது தானே, அவனா மதிப்பு போட்டு இவன் எங்கிட்ட அனுப்ப முடியல அங்கிட்ட அனுப்ப முடியாத அளவில் இருக்கிறான்னு சொல்லி நடுவில் சிலரை எல்லாம் நினைஞ்சிருப்பான். ஆராஃப்னு தடுப்பு சுவர். சுவர்னு சொன்னால் இப்படி நினைக்கக்கூடாது, அதுவே பிரம்மாண்டமாக பூமி அளவுக்கு இருக்கலாம் அந்த சுவர் என்பதை. அந்த பக்கம் சொர்க்கம், இந்த பக்கம் நரகம், நடுவில் சுவர். அந்த சுவத்தில் இருந்து இந்த பக்கம் பார்த்தா சொர்க்கம் தெரியும், அந்த பக்கம் பார்த்தா நரகம் தெரியும். அப்படிங்கிற மாதிரி தடுப்பு சுவர் என்றவும் நம்ம என்ன விளங்கிடக்கூடாது. இந்த சுவர்னா 4 இன்ச்சு 1 அடி 2 அடியில் கட்டுறோம், அப்படி கிடையாது. பல ஆயிரம் மக்களை நிப்பாட்டி வைக்கிற அளவுக்கு உள்ள பிரம்மாண்டமான ஒரு அகலமாக அது இருக்கும். அதில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன செய்வான்னு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களையும் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். தவறுகளுக்கு கொஞ்சம் நாளைக்கு இருந்துட்டு இந்தப்போ நன்மைக்கு தான் எல்லாம் கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்பான். கடைசியாக ஒருத்தன் தான் மிஞ்சுவானா. எல்லாம் சொர்க்கத்துக்கு போகிற 50 பேரும் போய் சேர்ந்துருவாங்க. நரகத்துக்கு போகிற ஆளுக்கு நிரந்தரமானவர்கள் மட்டும் தங்கி விடுவார்கள். நிரந்தரம்னு யாருக்கு முடிவானுச்சோ அவங்க நரகத்தில் கிடப்பாங்க. யாருக்கெல்லாம் டைம் போட்டு வச்சுருக்கிறான் அவங்களெல்லாம் என்ன செய்வான், முதல்ல அங்கேருந்து வெளியேற்றி நடுவில் வைப்பான், அதுக்கப்புறத்துக்கு இந்த பக்கம் அனுப்பிடுவான். நடுப்போது கடைசியாக ஒருத்தன் இருப்பான், இந்த கடைசி மனுஷன், அவன் தான் கடைசியாக சொர்க்கத்துக்கு போகிறவனா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, நரகத்தை அனுபவித்து விட்டு கடைசியாக சொர்க்கம் போவான அந்த ஒரு மனிதன் மட்டும் என்ன செய்வான், சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு நடுவில் அவன் இருப்பான். அகலுல் நாரி துகுலன் அல் ஜன்னா, நரகவாசிகளில் கடைசியாக சொர்க்கம் போகிறவன் இவன் தான். அப்படி ஒருத்தனை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அவன் என்ன செய்யிருப்பான்னு கேட்டால் அல்லாஹ் இவனுக்கு இவன் நடுவுலான இருக்கான் செவத்தில், அந்த தடுப்பு சுவரில் இருக்கிறான். அவனுடைய முகத்தை இப்படியும் திருப்பலாம் இப்படியும் திருப்பலாம். அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்னு கேட்டால் நீ நரகத்து பக்கம் தான் திருப்பி இருக்கணும்னு திருப்பி வச்சுப்படுவான். 2 பக்கம், இந்த பக்கம் சொர்க்கம் இருக்குது, இந்த பக்கம் நரகம் இருக்குது. இந்த நரகத்தை பார்த்து வேதனைப்படாட்டா கூட அந்த நரகத்தை பார்த்து வேதனைப்படுவான்ல. அங்கே நடக்கிற சில கொடூரங்களை, ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்தா நமக்கு வேதனை வருதுல்ல, நமக்கு வலி ஏற்படாட்டாலும் நமக்கு இரத்த காயம் ஏற்படாட்டாலும் அடுத்தவன் ஒரு பாதிக்கப்படுற மாதிரி, எரியிற மாதிரி, கருகிற மாதிரி, கதற மாதிரி, கத்துற மாதிரி, தாகத்தால் தவிக்கிற மாதிரி கேட்கும் பொழுது அதுவே நமக்கு ஒரு வேதனை ஏற்படுத்தும். அந்த வேதனையை கொடுக்கல நினைக்கிறான் இவனுக்கு. இவன் என்ன செய்யறான், இந்த அதை பார்த்துட்டே இரு. இந்த பக்கம் பார்க்க சொன்னால் சந்தோஷமாக இருக்கும், சாப்பிட்றது கொள்வது சந்தோஷமாக இருப்பாங்க ஜாலியாக சொர்க்கத்தில். அதை காட்டாமல் இந்த பக்கம் இருப்பான். கடைசி என்ன செய்வான், அல்லாட்ட அவன் கேட்பான், யா ரப்பி இஸ்ரிஃபி வஜ்ஹி அனின்னார், என் முகத்தை இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி விட்டுருவேன். இந்த நரக ஓரத்தில் ஒன்றை வச்சிருக்கிற இந்த பக்கம் ஒன்றை படி இங்கிட்டு திருப்பி வச்சிரு, அதையாவது பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இது எனக்கு பார்க்க ஏழலைங்கிறான். கடைசியாக அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவன்கிட்ட கேட்பான், சரி திருப்பிடுறான். திருப்பினா அப்புறம் எதுவும் கேட்கக்கூடாது, திருப்பிடுவேன். அதோடு என்ன செய்யணும், அப்புறம் அதை கூட இதை கூடலாம் கேட்கக்கூடாது. உனக்கு சொர்க்கத்தை நோக்கி உன் முகத்தை திருப்பணும், அவ்வளோதானே. வேறு எதுவும் கேட்க மாட்டீங்கள, கேட்க மாட்டேன். நிச்சயமாக கேட்க மாட்டீங்கள, கேட்க மாட்டேன். உறுதிமொழி அப்படிலாம் அந்த ஹதீஸில் வருது. உறுதிமொழி தர்றியா, உறுதிமொழி தர்றேங்கிறான். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அந்த பக்கம் திருப்பி விட்றான். இப்படியே கொஞ்ச நாள் ஓடுது. சொர்க்கத்தில் உள்ள அந்த இன்பம், அந்த சோலைகள் எல்லாம் பார்க்குறான்னா, அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது அல்லாவே இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே எவ்வளோ நாளைக்கு இருக்கிறது, கொஞ்சம் கிட்ட வாசல்லையே அதை கொண்டு விடு, உள்ளுக்கு விடாட்டாலும் பரவாயில்லை. கத்திமணி அலா பாபில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாசல் கொண்டு எப்படி இப்படி மேலேருந்து செவத்தில் இருந்து பார்க்காம இறக்கி விட்டு அந்த வாசலில் உட்காந்தா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், உள்ளே விடாட்டாலும் பரவாயில்லை. அல்ல என்ன வைப்பான், நேற்று என்ன சொன்னேன், எவ்வளோ உறுதிமொழி கொடுத்த, எவ்வளோ வாக்குறுதி கொடுத்த அப்படின்னு கேட்டுட்டு, சரி இப்போ இதை செய்கிறேன், இதுக்கு பிறகு வேறு எதுவும் கேட்கக்கூடாது, வாசலில் தான் நிற்கணும் கடைசி வரைக்கும், அதுக்கப்புறம் வேறு இதை கேட்கக்கூடாது, கோரிக்கை வைக்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லுவானா. அவன் இதே மாதிரி எல்லாம் கண்டிப்பாக நான் மாற மாட்டேன், நான் சொன்னபடி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே வாசலில் கொண்டு வச்சுருவான். அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டான், எல்லாம் எப்படி எவ்வளோ நாளைக்கு பார்த்துட்டே இருக்கிறது, நீ உள்ளே விட்டுருவேன்,
ரொம்ப நாளைக்கு சொர்க்கத்தையே பார்த்துட்டு இருக்கிறேன் இல்லையா, என்னை உள்ளே அனுப்பிடுன்னு கேட்பான். இதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான், அவன்கிட்ட உரையாடல் பண்ணுறான். ஏன்டா என்ன சொன்னேன், இவன் அங்கே வச்சு அதுக்கு அப்போ ஒரு உறுதிமொழி கொடுத்து அதையும் மீறிவிட்ட, இங்கே வாசலில் வந்துட்டு ஒரு உறுதிமொழியை மீறுற, இப்போ உள்ளே விட்டுற, என்ன இப்படி கேட்டுட்டு இருக்கிறேன்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்வான், அவன் பதில் சொல்லுவான், யாரப்பி லா தஜால்னி அஸ்கா ஹல்கிக்க, யாரெல்லாம் இந்த படைப்பினங்களில் என்னை மகா மோசமான ஆக்கிறாத, நான் தான் இப்போ கடைசியாக நிற்கிறேன், இருக்கிற அம்புட்டு பேர்லேயும் மகா கெட்டவன்ட்டு இப்போ நான் இருக்கிறேன், என்னை எங்கே அனுப்பி விட்டுரு, எல்லாரும் போயிட்டாங்க, என்னை அனுப்பி விட்டுரு அப்படின்னு கேட்பானா. அப்போ என்ன செய்வான்னு கேட்டால் அல்லாஹ் வந்து அப்போ அனுப்பி விட்ருவான். அனுப்பினோன்னு என்ன செய்கிறான்னா, உனக்கு என்ன வேணும் கேட்பான். வேணும்ன்றவனை என்ன செய்வான், வேணுங்கிறலாம் ஆசைப்படுவான். ஆசைப்பட்டவனை உனக்கு ஆசைப்படக்கூட உனக்கு தெரியலைன்னு சொல்லி இது அல்ல சொல்லிக் கொடுப்பான். தமன்னஹாதா, இது ஆசைப்படு அது ஆசைப்படுன்னு அல்லாஹ் என்ன செய்வான், ஒவ்வொன்றாக சொல்லி கொடுப்பான். சொல்லி கொடுத்தவனை எல்லாம் முடிஞ்ச பிறகு இது போதுமான்னு கேட்பான். போதும் போதும்னு இல்லை, இது மாதிரி இன்னொரு மடங்கு எடுத்துக்க, 10 மடங்கு எடுத்துக்க, இந்த நீ என்ன கேட்டி அதையும் 10 மடங்கு எடுத்துக்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். இப்படி சொன்ன உடனே இப்போ இதுக்குண்டா இந்த மனுஷன் சொல்லுவான், இதெல்லாம் கேட்டுட்டு நீ இத்தனை வாக்குறுதி கொடுத்து நீ மீறினிய அப்படின்னு கேட்ட உடனே, அல்லாஹ் உன்னுடைய கருணையில் எனக்கு வந்து என்ன செய்ய முடியலை, தவிர்க்க முடியலை அப்படின்னு ஒரு சிரிச்சு கொண்டே சொன்ன உடனே, இதை கேட்டவுடனே அவன் அல்லாஹ் சிரிச்சிருவானான். இவன் பிறண்டு பேசுகிறான் இல்லையா, இவன் பிறண்டு பேசுகிறதை பார்த்து இப்போ எலகக்குள்ளாக உடனே அல்லாஹ் சிரிப்பான். இதை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, இதை சொல்லும்போது இந்த பதில் சொல்லுவான்ல, ஒவ்வொரு இடமா மாறி மாறி வரும்போது நான் மீற மாட்டேன், சொன்னபடி நடப்பேன்டு, கடைசியில் நான் உன்னுடைய படைப்பில் நான் மோசமானவனாக இருக்க விரும்பலை அப்படின்னு சொன்ன உடனே ரசூல்லா சிரிப்பாங்களாம். ஹதீஸில் வருது. சிரித்தவொடனே சஹாபாக்கள் கேட்பாங்க, ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. இப்படி சொன்னோன்னே அல்லாஹ் சிரித்தான், அதை நான் சிரித்து காட்டினேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சிரித்து காட்டி விட்டு இப்படி அல்லாஹ் சிரிப்பாங்கிறாங்க. அந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் சிரிப்பான்னு சொல்லாமல் அவங்களே சிரிக்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யாரை சொல்லலாம், நீங்கள் எதுக்காக வேண்டி சிரிக்கிறீங்க அப்படின்னு. இவன் இப்படி பதில் சொல்கிறான்ல, இதை பார்த்துட்டு அல்லாவுக்கு சிரிப்பு வந்துடுது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்கிற ஒரு செய்தியை புகாரியில் 806வது ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். இன்னும் பல நூல்களில் இந்த ஹதீஸ்கள்லாம் இருக்குது. இப்போ இதில் என்ன நம்ம விளங்கிக் கொள்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் வந்து ஒரு அடியானை பார்த்து ஏன் சிரிக்கிறான்டா என்ன அர்த்தம், அவனுக்குன்னு ஒரு வடிவமோ ஒரு அமைப்போ இருக்க போய் தானே சிரிக்கிறான். இந்த சிரிக்கிறது அவனும் பார்க்கத்தானே செய்வான், எதிரில் உள்ளவனு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிரிப்புக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க, வேறு அர்த்தம் வந்துடக்கூடாது என்பதற்காக சிரிச்ச காட்டுறாங்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவனை பார்த்து அல்லாஹ் சிரிப்பான் என்று வெறுமனே சொல்லாமல் சிரித்து காட்டி விட்டு ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டு, அல்லாஹ் சிரிக்கிறான் ஆனால் நான் சிரிக்கிறேன், இவன் சொன்ன பதிலை கேட்டு அல்லாஹ் சிரிக்கிறான். நமக்கே சிரிப்பு வரத்தானே செய்யும். ஒரு மனிதன் வந்து இப்படி சொல்லிட்டு மாறுறான்னு வைங்க, அப்போ யார்கிட்ட எதிரிட்டு கிடையாது, நம்ம பிள்ளைகிட்ட நம்ம நம்ம பாசமாக வளர்க்குற ஒரு பையன்ட்டு என்ன செய்வோம், சைக்கிள் வாங்கி கேட்பான், டேய் சைக்கிளோடு நிப்பாட்டிக்கிறணும், அதுக்கு மேலே எதுக்கு சரி, அப்புறம் கொஞ்ச நாள் பேர் பைக் வாங்கி தாங்கப்பான். விளங்குதா, நம்ம எதிர நினைக்க மாட்டோம். நீ என்ன சொன்ன, அது அப்போ சொன்ன, நான் இப்போ வளர்ந்து பெரியாளாக போயிட்டேன்ல அப்படிமா. அப்புறம் என்ன செய்ய, கார் வாங்கி தாம்பான். அப்போ என்ன செய்வோம், நமக்கு சிரிப்பு வந்துடும். முதல்ல சைக்கிள் கேட்டான், வேறு கேட்க மாட்டான்னா, அப்புறம் ஏன்னு கேட்டால் நம்ம நேசிக்கிற ஒரு அடியாராக இருந்து பிறண்டு பேசினார்களே, ஆனால் கடன் வாங்கிட்டு எதிரிகள் பிறண்டா கோவம் தான் வரும். சொல்லிட்டு தரலன்ட்டு வைங்க, கோவம் வந்துடும். நேசிக்கிற ஒரு அடியானா எல்லாம் எல்லாத்தையும் நேசிக்கிறான், இவனை கருணை காட்ட நினைக்கிறான், இவனை கடைசியாக சொர்க்கத்துக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணியிருக்கிறான். அப்படியான ஒரு நேரத்தில் ஒருவன் பிறண்டு பேசினானே, ஆனால் ஒரு குழந்தைகள் நமக்கு பிறண்டு பேசும்பொழுது நமக்கு சந்தோஷமாக இருக்குமே, மகிழ்ச்சி அடைவோமே, அப்படி தான் நல்லா மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கோவப்படுற ஒரு விஷயம், சில நேரங்களில் சந்தோஷப்படுற விஷயம். இந்த மாதிரி பிறண்டு பேசுறது வந்து சில நேரங்களில் தான் கோபத்தை ஏற்படுத்தும், எல்லா நேரங்களும் ஏற்படுத்த நமக்கு. அப்போ அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கருணை காட்டு நினச்சிட்டான்னு சொன்னால் இதில் வந்து அவன் என்ன செய்ய மாட்டான், கோவப்பட மாட்டான், சிரிக்கத்தான் செய்வான். அல்லாஹ்வை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் வந்து எவ்வளோ பெரிய கருணை உள்ளவன், சிரிக்கிற காரணம் அவன் எவ்வளோ பெரிய கருணை உள்ளவன் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான உதாரணத்தின் மூலம் விளக்குறாங்க. என்ன உதாரணம் விளக்குறாங்கன்னு கேட்டால், ஒரு மனிதன் ஒட்டகத்தில் ஏறி பயணம் போகிறான் பாலைவனத்தில். பாலைவனம்னா என்ன அர்த்தம், ஒதுங்கிறது கூட நிழல் இருக்காது, ஒரு மரஞ்செடி கூட இருக்காது, தண்ணி கூட கிடைக்காது. அந்த தண்ணியெல்லாம் ஒட்டகத்தெல்லாம் வச்சுருப்பாங்க. ஒட்டகத்தில் போகக்கூடியவங்க அந்த பயணம் முடிகிற வரைக்கும் எவ்வளோ தண்ணீர் தேவையோ அதை ஒட்டகத்தில் லக்கேஜ் மாதிரி வச்சுருப்பார்கள்.
எவ்வளோ உணவு தேவையோ அதெல்லாம் வைத்திருப்போம். ஏன்னா போகிற இடத்துல ஹோட்டலாக இருக்காது. அல்லது இயற்கையான பழங்கள் எது கிடைக்குமான்னா கிடைக்காது. பாலைவனம்னாலேயே ஒன்றும் இல்லாத ஒரு மணல் பரப்பு தான். அப்போ அதில் போய் கொண்டே இருக்கும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரே ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் கொஞ்சம் இலைப்பார்வமேன்னு அதிசயமாக ஒரு மரத்தை கண்டவுடனே அங்கே போய் இலைப்பார்வமேண்டு ஒட்டகத்தை அவுத்து விட்டு இலைப்பாடுறான். அப்படி கண் அசந்துட்டான். இது ரசூலா சொல்கிறாங்க, இந்த கதை மாதிரி இதை சொல்கிறாங்க. கண்ணை இருந்து தூங்கிட்டான். திடீர்னு முடிச்சு பார்க்குறான், ஒட்டகத்தை காணான். கண் முழித்து பார்த்தால் அவனுடைய ஒட்டகத்தை காணலை. ஒட்டகம் காணாட்டி என்ன அர்த்தம்? கதையே முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஏன்? அந்த ஒட்டகத்தில் தான் தண்ணி இருக்கிறது, அந்த ஒட்டகத்தில் தான் உணவு இருக்கிறது. இங்கேயே இருந்துட்டு எங்கேயும் போய் உணவு வாங்க முடியாது. பாலைவனத்தில் நடந்து போய் எங்கேயும் போய் கடந்து செல்ல முடியாது. அந்த சூடும் நம்மளை கடக்க விடாது. அந்த மணல் நம்மளை காலை புதைச்சி எடுக்கும் பொழுது நடக்க முடியாது. அது ஒட்டகத்துக்கு மட்டும் அல்ல அந்த தன்மையை கொடுத்துருக்கான், அதனுடைய கால்களுக்கு மட்டும். அப்போ மனிதனுக்கு பாலைவனத்தில் அந்த மாதிரி மணலில் போக முடியாது. இப்போ இவன் என்ன நினைப்பான்? முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஒட்டகத்தையும் காணான். எட்டி பார்க்குறான், ஒட்டகத்தையே காணான். அப்போ ஒட்டகம் இல்லைன்றவன் என்ன செய்கிறான்ட்டு கேட்டால், நமக்கு கதை இதோடு நமக்கு சாப்பாடும் கிடையாது, தண்ணியும் கிடையாது, இங்கேயே கிடந்து என்ன செய்ய வேண்டியதான், காஞ்சி செத்துற வேண்டியதான் என்ற அளவுக்கு அவன் மயங்கி விழுந்துடுறான். பிறகு எந்திரிச்சு பார்க்குறான், நிற்கிது ஒட்டகம். இப்போ எப்படி இருக்கு அவனுக்கு? கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறவனுக்கு அவன் ஒட்டகத்தை இருக்குது, ஒட்டகத்தில் உணவு அப்படியே இருக்கிறது, தண்ணீர் அப்படியே இருக்கிறது, எதுவுமே மிஸ் ஆகலை. அப்போ இதை பார்த்தால் அவனுக்கு என்ன மாதிரி மகிழ்ச்சி வரும்? போன உசுறு திரும்பின மகிழ்ச்சி வருமா வராதா? நம்ம மூத்தாக போயிட்டோம் அப்படின்ற ஒரு நிலைக்கு போனவன் திடீர்னு பார்த்தா எல்லாமே இருக்குது. நினச்சா இப்போ தண்ணியை குடிச்சிக்கலாம், நினச்சா சாப்பிடலாம். இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டானேன்னு அவனுக்கு என்ன செய்யுது? பயங்கரமான ஒரு மகிழ்ச்சி வருது. மகிழ்ச்சி வந்துட்டு அல்லாவுக்கு நன்றி செலுத்துறான். எப்படின்னு கேட்டால், இறைவா இறைவான்னு கூப்பிட்டு என்ன செய்யறான்? நான் உனக்கு எஜமான், நீ எனக்கு அடிமை அப்படிங்கிறான். மாற்றி பேசுகிறான். இந்த சந்தோஷத்தில் நான் உனக்கு அடிமை, நீ எனக்கு எஜமான்னு சொல்லணும். அல்ல இவன் தான் அடிமை, அல்லாத எஜமான். இவன் என்ன செய்கிறான்டா? சந்தோஷம் அதிகமாக போனாலும் உளர ஆரம்பிச்சிருவாங்க, கவலை அதிகமாக போனாலும் உளருவாங்க. ஒரு மனிதன் வந்துக்கிட்டு சந்தோஷம் ஜாஸ்தியாக போச்சுன்னு வைங்களேன், என்ன சொல்கிறதுன்னு தெரியாது, வார்த்தை என்ன செய்ய முன்ன பின்ன வந்துடும். அது கவலை ஜாஸ்தியாக போனாலும் என்ன செய்வான்? உளர ஆரம்பிச்சிருவான். இவன் மகிழ்ச்சி எந்த அளவு உள்ள மகிழ்ச்சி என்றால், அது தலைகால் புரியலம்பாங்கல்ல, தலை இது கால் இதுன்னு புரிஞ்சிருந்தா கரெக்டாக, தலைகால் புரியாமல் ஆடுறான்னு அர்த்தம். சந்தோஷம் ஜாஸ்தியாக போச்சுன்னா தலையும் காலுக்கு வித்தியாசம் தெரியாது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், நீ தான் எனக்கு அடிமை, நான் தான் உனக்கு எஜமான்னு சொல்லி அல்லாவுக்கு நன்றி செலுத்துறான். இப்போ இதை ரசூலா சொல்லிட்டு, இந்த அடியான் எவ்வளோ சந்தோஷப்படுறான், எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறான், நம்ம என்ன சொல்கிறோங்கிறதையே மறந்து போகும் அளவுக்கு சந்தோஷப்படுறான்ல. இதை விட ஒரு அடியான் தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷத்தை ஒப்பிட்டு, சந்தோஷத்தை எந்த அளவு கொண்டு வைக்க, இவ்வளவு சந்தோஷம் இவனுக்கு கிடைத்திருக்கிறது, போன உசுறு திரும்பி வந்த ஒரு சந்தோஷம், என்ன சொல்கிறோன்னு புரியாத அளவுக்கு தடுமாறுகிற அளவுக்குரிய ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை பற்றி ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுறாங்க, லல்லாஹு அஃபரஹு, அல்லாஹ் அவ்வளவு சந்தோஷப்படுகிறான். தௌபத்தி அப்தின், ஒரு அடியான் தௌபா செய்யும் பொழுது இந்த ஒட்டகத்தில் காணாக்கி விட்டு கடைசியில் அதை அடைந்து கொள்கிறானே, அவனுக்கு ஏற்படுற சந்தோஷத்தை விட அல்லாஹ் அதிக சந்தோஷம் அடைகிறான். ஒரு மனுஷன் திருந்திட்டான்னு வைங்களேன், அல்லாட்ட சரண் அடைஞ்சிட்டான்னு வைங்களேன், எதையும் அல்லாஹ் எடுத்துக்கிற மாட்டான். எடுத்துக்கிற மாட்டான்னு மட்டுமில்லை, போனால் போதுன்னு கொடுக்க மாட்டான், மகிழ்ச்சி ஆயிடுவான். அல்லாவுக்கு என்ன இதுக்கு தான் நல்லா படைச்சிருக்கிறான். நம்மளை படைத்த நோக்கமே எதுக்குன்னு கேட்டால், சில தவறுகள் செஞ்சு நம்மளை இறைவன் ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்பார்கள், நமக்கு கருணை காட்ட ஒருத்தன் இருக்கிறான், தண்டிக்க ஒருத்தன் இருக்கிறான், கேள்வி கேட்க ஒருத்தன் இருக்கிறான் என்ற ஒரு அச்சம் மனிதனுக்கு வரணும் என்பதற்கு தான் நம்மளை எல்லாம் படைச்சிருக்கிறான். இவனுக்கு அந்த செஞ்ச தப்பை செய்துவிட்டு நம்ம கதை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காம, யாரெல்லாம் நீ தான் என்னை மன்னிக்கணுன்றவுன்னு இதில் அல்லாஹ் சந்தோஷப்பட என்ன இருக்குது? இவனுக்கு சந்தோஷப்பட மீனிங் இருக்குது. யாருக்கு? இந்த ஒட்டகத்தை இழந்தான் பாருங்க, அவனுக்கு ஒரு லாபம் கிடைக்குது, போன உயிர் திரும்பி வருது, அதுக்காக வேண்டி அவன் சந்தோஷம் அடைந்தால் அர்த்தம் இருக்குது. அல்லாஹ் சந்தோஷம். நீங்கள் மன்னிப்பு கேட்டாங்கன்னா கேட்காட்டி என்ன, அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னு இதனால் அல்லாஹ் சந்தோஷப்பட என்ன இருக்குது? அல்ல அவனுடைய நம்பரை தேர்தலில் போட்டிட போகிறானா, நமக்கு ஆதரவாளர் கிடைச்சிட்டாரு ஒரு ஆள், அப்படி என்ன அவனுக்கு ஒன்றும் கிடையாது. அப்போ அல்லாஹ்வுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்குற காரணத்தினால் அவனுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, எந்த ஒரு லாபமும் கிடையாது, அவன் சந்தோஷப்பட எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அது போக அப்படி சந்தோஷப்படுவதற்கு நீங்கள் அல்லாஹ்வுக்கு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, அடிமை தான்.
நீங்கள் அல்லாஹ் ஒரு மனிதன் தன்னுடைய மகன் விஷயத்தில் சந்தோஷப்படுவான், அண்ணன் விஷயத்தில் சந்தோஷப்படுவான். அப்படியான உறவு உங்களுக்கு நம்ம அல்லாவுக்கு இருக்குதா? இல்லை. அவனுக்கு அடிமை. ஒரு அடிமை மன்னிப்பு கேட்ட போட, இவ்வளோ தான், இவ்வளோ சொன்னால் போதும். ஒரு அடிமை மன்னிப்பு கேட்டான்னு சொன்னால் தொலைஞ்சு போ, மன்னிச்சுட்டான், ஒன்றும் செய்ய மாட்டேன்னு இவ்வளவு தான் மனிதன் சொல்ல முடியும். அது மன்னிச்சுட்டான்னு சொன்னான். அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் சந்தோஷம் அடைகிறான்னா கடுகளவு கூட அதை வச்சுக்கல. இவன் செஞ்ச தப்பை கடுகளவு கூட தன்னுடைய மனசில் வைத்து கொள்ளாம மகிழ்ச்சியில் அவன் என்ன செய்யறான், அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான், பயங்கர சந்தோஷம் அடைகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த மாதிரி தான் இவனை பார்த்து சிரிச்சதுக்கு தான் காரணம். கோவம் தான் வரணும். நீ செஞ்ச வேலைக்கு, நீ செஞ்ச நரகத்துக்குரிய வேலையை செஞ்சு விட்டு நரகத்தில் போட போகிறேன், நீ வந்துட்டு அங்கே நோட்டு இங்கே நோட்டு இங்கே நோட்டுன்னு சொல்லி என்கிட்ட கேள்வி பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறது, இப்படியெல்லாம் சொல்கிறான். அது போக இன்னும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் எப்படி வருதுன்னு கேட்டால் அல்லாஹ் சொல்லுவான்ல, என்ன சொல்லுவான், நீ கேட்டதை பூரா தந்துடுறான், அது மாதிரி இன்னொரு 10 மடங்கு எடுத்துக்க அப்படின்னு ஒன்று. அவங்க கேட்பானா, தஸ்தஹசி அந்த ரப்புல் ஆலமீன், நீ ரப்புல் ஆலமீன் என்னை கேலி பண்ணலாமா? கேலி நினச்சிட்டாங்க. அல்லாஹ் நீ கேட்டதையும் தர்றேன், நீ கேட்டது மாதிரி 10 மடங்கு தர்றேன்றவனை அல்லாஹ் கிண்டல் பண்ணுறான் நம்மளை அப்படின்னு நினைத்து கொண்டு, நீ ரப்புல் ஆலமீன், நீ எஜமானி என்னை கிண்டல் பண்ணலாம், நான் யாரு என்னை போய் கேலி பண்ணுறிய அப்படின்னு இவன் கேட்பானா. இதுக்கு சொல்ல சிரிப்பாங்க. முஸ்லிமில் வர ஹதீஸில் தஸ்தஹது அந்த ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீனாக இருந்து கொண்டு நீ என்னை கேலி பண்ணலாமா அப்படின்றவுடனே அதுக்கு அல்லாஹ் சிரிப்பானா. இது ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த மனிதனுடைய பேச்சிலே சிரிக்கிறான் என்று சொன்னால் 2 விஷயத்தை விளங்கி கொள்கிறோம். அல்லாஹ்வுக்குண்டு ஒரு அமைப்பு இருக்கிறது, அவனுக்கே உள்ள வடிவம் அப்படி இருக்கிறது என்பதை விளங்கி கொள்கிறோம். அதுக்கு அல்லாஹ்வுடைய கருணை விளங்கி கொள்கிறோம். இவனுக்கெல்லாம் கருணை காட்டின அவசியம் கிடையாது. தண்டிச்சேன்னு விட்டு போயிடலாம். இவ்வளோ அருளை செஞ்சுட்டு அநியாயம் பண்ணியிருக்கிறான்னு நினைத்து அவன் நரகத்தில் போட்டாலும் எனக்கு கேள்வி கேட்க இயலாது. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் கருணையை அவனா வழி சொல்லி கொடுக்குறான்டா பாருங்களேன். இன்னும் கேள்றா 10 தான் கேட்குற, இதை கேளு அதை கேளுன்னு சொல்கிறான். அவனுக்கு ஆசைப்படக்கூட தெரியல. இவன் ஆசைப்படுறது கூட அதை கூட அல்லாஹ் கற்றுத்தர்றான். அப்போ இந்த மாதிரியாக நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டும். கருணையான ஒரு அது பண்புல 2வது விளைக்கிறோம். அல்லாஹ்வின் அழகிய பண்புகள் அதெல்லாம் வரும். இப்போ நம்ம எடுத்துக்கொண்டிருப்பது அல்லாஹ்வுடைய அந்த வடிவமைப்பு எப்படி இருக்கும், ஒன்றும் இல்லாமல் இருக்காது, நம்ம கண்ணால் பார்க்கும் வகையில் இருக்கும் என்பதற்குரிய ஆதாரங்களையும் பார்த்தோம். பார்க்கும்போது அல்லாஹ் சிரிக்கிற காட்சியை நமக்கு சிரிக்கிறது, கோபம், பல விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிறோம் என்று கேட்டால் அல்லாஹ் நம்மளை பார்த்து சிரிப்பான், நாம் அல்லாஹ் சிரிக்கிறது நம்மெல்லாம் பார்ப்போம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அல்லாஹ்வுடைய அமைப்புகளை பற்றி விஷயங்கள் இருக்கிறது. அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம்.